வியாபாரம் விருத்தி அடையல, தொழில் நலிவடைஞ்சிருச்சு, வேலை வாய்ப்புல பதவி உயர்வு இல்லை, பலவிதமான நெருக்கடி, பலவிதமான தேவை. நாம் ஆண்டவருக்குள்ளாகத்தானே இருக்கிறோம், ஏன் நம்மளுக்கு இப்படி ஒரு நிலைமை என்று யோசித்து கொண்டிருக்கிறோம். இதே போன்ற நிலைமை ஈசாக்கினுடைய நாட்களில் நடந்தது. அவர் குடியிருந்த தேசத்திலே பஞ்சம் ஏற்பட்ட பொழுது ஈசாக்கு மாற்றுதரமாக யோசனை பண்ணி எகிப்து தேசத்துக்கு போக மனதாயிருந்தான். அப்பொழுது கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, எகிப்துக்கு போகாமல் இங்கே இரு என்று சொல்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த தேசத்திலே வாசம் பண்ண, நான் உன்னோடு இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியும், ஆபிரகாம் தன்னுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்ததையும், அவருடைய விதிகள், கற்பனைகள், பிரமாணங்கள் அவன் கை கொண்டபடியினால், நான் உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்பதை அவனுக்கு தெளிவுபடுத்துகிறார். அந்த சமயத்தில் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த பஞ்சம் உண்டாயிருக்கிற தேசத்திலே ஈசாக்கு குடியிருந்தான். வசனம் சொல்லுகிறது, ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தபடியினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான் என்றும், அவன் ஐஸ்வர்யனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான் என்றும், அவன் கையிட்ட காரியங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டது. ஆசீர்வாதம் ஈசாக்கு மட்டுமல்ல, ஆபிரகாமின் சந்ததிக்குள்ளாக இருக்கிற நமக்கும் தான். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதம் என்னவென்றால், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிற நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உன்னதமான பரிசுத்த ஆவி. பரிசுத்த ஆவியான நம்மளிடத்திலே இருந்தும் நாம் ஏன் இப்படி பொருளாதார நெருக்கடியிலே சிக்கி தவிக்கிறோம்? நம்முடைய சொந்த சிந்தனையிலே நாம் ஒரு முயற்சியை மேற்கொண்டு ஆண்டவருடைய கரத்திலே கொடுத்திருப்போம். மற்றொன்று, நம்முடைய முயற்சியினால் நாம் தொடங்கின வியாபாரமோ, தொழிலோ, வேலை வாய்ப்பிலோ நாம் அதன் மூலம் கிடைத்த ஆசீர்வாதத்தை நாம் மட்டும் பெற்றுக்கொண்டு நம்முடைய சுய சிந்தனையிலே நாம் இருந்திருப்போம். வசனம் சொல்கிறது, கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள் என்று சொல்கிறது. நமக்கு கிடைத்த ஆசீர்வாதத்தை நாம் மட்டுமே அனுபவித்து கொண்டிருக்கிறோம். அதை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுக்காமல் நாம் இருக்கிறோம். இல்லாதவர்களுக்கு உதவி செய்யாமல் இருந்திருப்போம். ஒருவேளை நாம் செய்த உதவியும் எல்லாரும் செய்கிறார்களே, நாமளும் செய்வோம் என்று சொல்லி செய்திருப்போம். இதுவரையிலும் எப்படி இருந்தாலும் சரி, இனி இந்த நிமிடம் முதல் நாம் என்ன செய்கிறோம் என்பதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இந்த நிமிடத்திலே ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும், உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கிருபை மிகுந்தவராய் இருக்கிறீர் சாமி. இதுவரையிலும் என்னுடைய சொந்த சிந்தனையிலே நான் செய்தேன். இப்பொழுது என்னுடைய எல்லாவற்றையும் உம்முடைய கரத்திலே கொடுக்கிறேன். நீங்க வழி நடத்துங்க. கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்திலே ஒரு பங்கினை ஊழியத்திற்காகவும் இல்லாதவர்களுக்காகவும் நான் செய்கிறேன் என்று கர்த்தரை நம்பி நன்மை செய்யுங்கள். எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். வசனம் சொல்கிறது, நான் இளைஞனாயிருந்தேன், முதிர் வயதுள்ளவனும் ஆனேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து தெரிகிறதையும் நான் காணவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய கையின் பிரயாசங்களை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஒவ்வொரு நாளும் அவரை துதித்து கனப்படுத்தி மகிமைப்படுத்துங்க. வெளியேற பெற்ற பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார். நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் எப்படி செய்ய வேண்டும் என்பதை அவர் நமக்கு போதித்து நாம் நடக்க வேண்டிய வழியை நமக்கு காட்டுகிறவராய் இருக்கிறார். அவர் ஆலோசனை கர்த்தர். அவருடைய ஆலோசனை நித்திய காலமாய் அழியாததாய் இருக்கிறது. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.